ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியாக பண்ணக்கூடிய பாறை மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக பாறை மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் இருக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸ் எடுத்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம மசால் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இது இப்படியே 1 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் மசால் பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசால் போட்டு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. நல்ல மசால் பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீனை பொரிச்சு எடுக்கிறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கோகோனட் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்ச உடனே நம்ம மசால் போட்டு வச்சுருக்கிற பீசஸை எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. பீசஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயில் போட்ட உடனே திருப்பெல்லாம் கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வேகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் வேகணும். அப்போ தான் நல்லா முருகி வரும். பாருங்கள், இப்போ நமக்கு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நல்ல மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது ரொம்ப நல்ல மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.